எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோகனட் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெண்டாவது வெட்டு வெட்டுறாங்க. ஸோ நம்ம ஆர்கானிக்கா இதை ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்ப இந்த ரெண்டாவது வெட்டுல வந்து ஈல்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 8500 காய் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பிராக்டிகலா எக்ஸிக்யூட் பண்ணோன்றது இந்த வீடியோல ஃபுல்லா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றோம், பாருங்க. தென்னிந்தியாவில வெள்ளை ஈ தாக்குதல் அதிகமா நடந்தனால தென்னை விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சு கடந்த 6 மாசத்துல. அதனால பாத்தீங்கன்னா தேங்காயோட வரத்து கம்மியானனால இன்னைக்கு வந்து உச்ச வரம்புல தேங்காய் வித்துக்கிட்டு இருக்கு. ஒரு கிலோ பாத்தீங்கன்னா 75 ரூபாயில இருந்து 100 ரூபா வரைக்கும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆனாலுமே விவசாயிகளுக்கு முழுமையான லாபம் கிடைக்குதா அப்படிங்கன்னா அது வந்து கேள்விக்குறிதான். அப்போ தென்னை வச்சிருக்க விவசாயிகள்லாம் எந்தெந்த வழிமுறையை பின்பற்றினா அவங்களுக்கு லாபம் வந்து இரட்டிப்பா மாறும் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு முழுமையா சொல்லி கொடுக்கும். தென்னை விவசாயிகள் வந்து தங்களோட தோப்புகளை குத்தகைக்கு மட்டும் கொடுத்துட்டா அதோட வந்து லாபம் வந்து அதிகமா கிடைக்காதுங்க. இன்னைக்கு வந்து உச்ச வரம்புலே வித்தாலும் தேங்காய் வந்து வித்தாலும் லாபம் அப்படிங்கறதே செதறி போயிடும். இந்த தோட்டம் நம்ம கன்சல்டேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்துல முதல் வெட்டுக்கு சராசரியா 1400 காய் தாங்க கிடைச்சது. இந்த 1400 காயோட விலையை வந்து எவ்வளவு வித்திருப்பாங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு தான் வந்து போச்சு. அதுல இருந்து கரெக்டா 5வது மாசம் 2வது வெட்டு வெட்டியிருக்கோம். இந்த 2வது வெட்டுக்கு ப்ராப்பரான உரம் மேலாண்மை, நீர் மேலாண்மை கொடுத்து வீடிங் அப்படிங்கிறது களைச்செடிகளை முழுமையா நம்ம அகற்றினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு 2வது வெட்டுக்கு 8500 காய் கிடைச்சிருக்குங்க. கிட்டத்தட்ட பெருங்காய்கள் மட்டுமே 4500 காய்கள் வந்து கிடைச்சிச்சு. ஒரு காய் வந்து நம்ம டைரக்ட் சேல்ல 25 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இந்த விவசாயிக்கு இப்போ 1,50,000 ரூபாய் வந்து 2வது வெட்டுக்கு கிடைச்சிருக்கு. வெறும் 120 மரங்கள் 2 ஏக்கர் ஃபார்ம் இது. நம்ம தேங்காய்களை வந்து சேல்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பெருங்காய்களை எடுத்துருவாங்க, அந்த சின்ன காய்களை கழிச்சு போடுவாங்க. அந்த சின்ன காய்களை நம்ம என்ன பண்ண போறோம்னா கொப்பரையா மாத்தி டைரக்ட் சேல் பண்ண போறோங்க. ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து இன்னைக்கு 450 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. அது இல்லாம நம்ம தேங்காய்க்கு வந்து தேங்காயில இருந்து கொப்பரையா மாத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா தேங்காய் சில்லு, அதாவது தேங்காயோட சிரட்டை வந்து கிடைக்கும். அந்த சிரட்டை வந்து இன்னைக்கு கிலோ மார்க்கெட் ரேட்டு 25 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதை வந்து ஃபேஸ் பேக்ல யூஸ் பண்றாங்க, பேட்டரியில யூஸ் பண்றாங்க, கோழி பண்ணைகள்ல வந்து புகை மூட்டை போறதுக்காக யூஸ் பண்றாங்க. அதனால நம்ம தொட்டாங்குச்சி வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வேல்யூ ஆடர் ப்ராடக்டா மாறிடுச்சு. ஸோ எல்லா விவசாயிகளும் இதை உன்னிப்பா வந்து வேல்யூ ஆடர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இங்க தென்னை மரத்துல வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய களைகள் தாங்க. இந்த களைகள் என்ன பண்றாங்க, டிராக்டர் விட்டு அதிகப்படியான டைம் வந்து உழவு ஓட்டுறதுனால வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கருக்கு கிட்டத்தட்ட வேலையாட்கள் எல்லாம் சேர்த்து 2 லட்சம் ரூபாயை வந்து இறைச்சிடுறாங்க. அதை நம்ம கட்டுப்பாடு பண்றதுக்காக இங்க சேவல்கள், வாத்துக்கள், வான்கோழிகள், கிண்ணிக்கோழிகள் இவங்களை மேய்ச்சல் பிராணிகளா பயன்படுத்துறோம். ஆடுகளை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தென்னை மரத்துல மேய்ச்சல்ல விடாம அதை வந்து தனியான ஒரு பரண் அமைச்சு அதுக்குள்ள ஒரு 20 குட்டிகள், ஒரு ஏக்கருக்கு 20 குட்டிகளை வந்து நம்ம பரன்ல வளர்க்க முடியும். இப்போ இங்க கிடைக்கக்கூடிய களைச்செடிகள் வேஸ்ட்டை வந்து எடுத்து அந்த ஆட்டுக்கு வந்து நம்ம தீவனமா பயன்படுத்துறோம். இந்த கோழிகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சேவலை வந்து கூண்டுகள்லயோ இல்ல ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு சேவல் 4 விடைகளை வந்து நம்ம ஒரு செட்டா வந்து நம்ம தென்னை மரத்துக்கு இடைவெளியில வந்து அமைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது மூலமா முட்டைகள் கிடைக்கும், கோழிகளை விற்பனை பண்ண முடியும். இந்த வாத்துகள், கோழிகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வீடிங் களைகளை வந்து கட்டுப்படுத்திருங்க. இப்ப பண்ணையில இருந்து மிஞ்சக்கூடிய கடைசி கழிவுன்னு பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் உரிக்கும் போது கிடைக்கக்கூடிய மட்டைங்க. அந்த மட்டைகளையும் இங்க வேஸ்ட் ஆகக்கூடிய கழிவுகளையும் என்ன பண்றோம் அப்படின்னா உரக்கிடங்கு, நீங்க வந்து நிலத்துல குழி தோண்டியும் உரக்கிடங்கு அமைக்கலாம், இல்ல நவீன முறையிலையும் உரக்கிழங்கு அமைக்கலாங்க. இதுல பயோ கம்போஸ்ட் அப்படிங்கிற உரத்தை வந்து தயார் பண்ணலாம், அல்லது மண்புழு உரமா நீங்க தயார் பண்ணி கிலோ வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்ல இருந்து கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா வரைக்கும் நம்ம உரத்துல சம்பாதிக்க முடியும். அப்போ தென்னை விவசாயம் பண்றவங்க இதை கூர்ந்து கவனிக்கணும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே காசுங்க இன்னைக்கு. இது இல்லாம நம்மளால வந்து அந்த சீவமாறு அப்படிங்கிற விளக்கமாறா நம்ம உற்பத்தி பண்ண முடியும். அது வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல 30 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க. அப்போ இந்த சிந்தனைய ஒவ்வொரு விவசாயியும் கடைபிடிக்கணும். உங்களுக்கு இதை பண்ண கொடுக்கணும், இல்ல இதுல ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் இதுல ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க, எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்துச்சுன்னா எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க.